நிறைய கேட்ச் விட்டாங்க. அந்த நிறைய கேட்ச பிடிச்சிருந்தா இன்னும் 116 இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள ஆல் அவுட் ஆயிடுவாங்க. கேட்சஸ் இந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேட்சஸ் ஃபைனல்லையே மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ணாங்கன்னா எப்படி ஒரு ஃபைனலில் எப்பவுமே கேட்சஸ் தான் முக்கியம். ஃபைனலில் 7-8 கேட்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா எதிர் டீமுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். எதிர் டீமுக்கு. அது இந்தியாவுக்கு தெரிஞ்சோ இப்போ இந்தியா 7-8 கேட்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க இந்த ஃபைனலில் மட்டும். நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாகவும் கொஞ்சம் கேட்சஸ் மிஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போவும் ஒரு 7-8 கேட்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாகவும் ஃபைனல்லையும் 7-8 கேட்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. இது 2வது டைம் என்ன விளையாட கோப்பைக்காரங்க. இது நான் 2வது டைம் விளையாட முதல் டைம் தான் வின் பண்ணுறேன். முதல் டைம் நான் ஃபைனல் போனேன். அந்த ஃபைனலில் நிறைய கேட்சஸ் இந்த மாதிரி நிறைய கேட்சஸ் மிஸ் பண்ணி 190 ரன் வச்சாங்க. 190 ரன் வச்சாங்க. சரி பவர் பிளேலேயே அடிச்சு முடிச்சிடலாம், 150 ரன் அடிச்சு முடிச்சிடலாம் அதிரடியா அப்படின்னு நினச்சேன். ஆனால் பவர் பிளேக்குள்ளே 80க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்தியா. அதனால தான் இந்த ஃபைனலில் பொறுமையாக விளையாடலான்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி பொறுமையாக விளையாடினேன். அதிரடியாகவும் விளையாடணும். லாஸ்ட் சில சேர்க்கும்போது பொறுமையாக விளையாடினேன். நிறைய சேர்க்கும்போது அதிரடியாக விளையாடினேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபைனலுக்கு போகும்போது நிறைய ரன்ஸ் இந்த அதிரடியாக சாக வேண்டிய சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் இவங்க யாருமே செய்ய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஓரளவுக்கு செய்ய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல யாருமே. பெஸ்ட்டு கட்டில் யாருமே ஒரு எவ்வளோ விக்கெட், ஒரு 5 விக்கெட் தான் விட்டாங்க தவிர, நியூசிலாந்து 5 விக்கெட் தான் விட்டாங்க தவிர 10 விக்கெட் விடல. லீக் மேட்ச்சில் 10 விக்கெட் விட்டாங்க. இந்த மேட்ச்லேயும் லீக் மேட்ச்சில் எப்படின்னா 10 விக்கெட் விட்டாங்க. ஆனால் ஃபைனலில் 5 விக்கெட் தான் விட்டாங்க. ஆனால் இவங்க 80 ரன்குள்ளேயே 10 விக்கெட் விட்டாங்க ஃபைனலில் இந்தியா. தான் இது ஃபைனலில் இதான் இந்திய குறிப்பாடாக இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. லீக் மேட்ச்லாம் சூப்பராக விளையாடி எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணி வந்தாங்க. ஃபைனல்லையும் கொஞ்சம் சொதப்புறாங்க இந்தியா. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்தியாவோட இப்போ கேட்சஸ்லாம் விட்டது. இந்தியெல்லாம் கேட்சஸ்லாம் இது பண்ணாங்களே, விக்கெட் விட்டாங்களே, கேட்சஸ்லாம் கொடுத்துட்டாங்களே, அதெல்லாமே இந்தியா செய்யப்படலை. பேட்டில் செய்யப்படலை இந்தியாவுக்கு. அது செய்யப்பட்டுன்னு எனக்கு பவுண்ட்ரியாக இருக்கும் எனக்கு. அதெல்லாம் செய்யப்படலை. ஒரு 7 விக்கெட் செய்யப்படலை. அதனால தான் இந்தியா 7 விக்கெட் விட்டாங்க. இல்லைன்னா ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட்
அந்த மாதிரி இருந்துப்பாங்க. இந்தியா செய்யப்படலை, கண்டிட்டால பேட்ல ஷார்ட்டும் சரியா டைம் பண்ணல. அந்த ஷார்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு சரியா இது பண்ணல, டைம் பண்ணல. சரியா டைப் பண்ணல பேட்ல. அந்த ஷார்ட்க்கு சரியா இந்தியா டைப் பண்ணல, அதுதான் ஒரு குறை. மற்றபடி இந்தியா புதம பவுலிங் போட்டாங்க, புதம பேட்டிங்கும் பண்ணாங்க இந்தியா. ஸோ சரியா டைம் பண்ணல அந்த ஷார்ட்டு குறை. இப்போ இங்கே 7 விக்கெட் 5 விக்கெட் ஆயிடுச்சு. இப்போ ஆனால் இந்தியா தான் ஜெயிக்க மாதிரி இருக்காங்க. இப்போ இந்தியா தான் ஜெயிச்சிட்டாங்க. கஷ்டப்பட்டு போராடி வின் பண்ணாங்க. ஃபைனல் கஷ்டப்பட்டு போராடி வின் பண்ணாங்க இந்தியா இந்த ஃபைனல். இங்கிலாந்தையும் நம்ம பாராட்டுறோம். இங்கிலாந்தையும் 114 சேஸ், அதுவும் இந்த மாதிரி பிச்சில் 116 வர்றதுலாம் ஈஸி. ஆனால் இங்கிலாண்டோ பயங்கரமாக பவுலிங் போட்டுருவாங்க. இங்கிலாந்தையும் நம்ம பாராட்டி ஆகணும். இங்கிலாண்டோ பயங்கரமாக பவுலிங் போட்டு டஃப் ஹிட் கொடுத்தாங்க இந்தியாவுக்கு. அதனால தான் 7 விக்கெட் விழுந்துச்சு இந்தியாவுக்கு. இந்தியா சரியா அந்த ஷாட்க்கு கனெக்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து பவுலிங் போட்டாங்க இங்கிலாந்து. அதனால தான்